அது எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை கவனிப்பது எப்படி, அதை இன்னும் விளக்கமாக கூறுங்கள், உங்களை பற்றி கூறுங்கள் அப்படின்லாம் சிந்தனை இருக்கிறது. கவனிப்பது எப்படி? நமக்கு நிகழ்காலத்தில் வாழுங்கள் அப்படின்னு லிவ் இன் ப்ரெசன்ட் அப்படின்னு நிறைய மக்கள் சொல்கிறத கேட்டிருப்போம். இறந்த காலம் ஒரு உடைந்த பானை, எதிர்காலம் மதில் மேல் பூனை, நிகழ்காலத்தை மட்டும்தான் நீங்கள் வாழணும், நிகழ்காலத்தில் தான் உங்கள் வாழ்வு இருக்கிறது அப்படின்லாம் நம்மளுக்கு நிறைய கூறப்பட்டிருக்கு. இந்த நிகழ்காலத்தில் வாழ்வதற்கு கவனம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நிகழ்காலத்தில் வாழணும் அப்படின்னா உங்களுடைய மனம் எழுந்து நின்னாலே நீங்கள் நிகழ்காலத்தில் இல்லைன்னு அர்த்தம். மனம்னா உங்களுடைய சேகரித்து வைக்கப்பட்ட அறிவின் குவியல். நீங்கள் ஒரு விஷயத்தை எண்ணங்களால் அறிந்தாலே நீங்கள் நிகழ்காலத்தில் இல்லை. எண்ணங்கள் கடந்த கால எதிர்கால வாழ்க்கையை குறித்த ஒரு விதமான அறிவிப்பு. அதன் அடிப்படையில் நீங்கள் இயங்கினால் நீங்கள் நிகழ்காலத்தில் இல்லை. ஆனால் கவனிக்கும் பொழுது நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கிறீர்கள். நிகழ்காலத்தில் வாழ்வது என்பது முயற்சி அல்ல. நீங்கள் கவனிக்கும் பொழுது நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கிறீர்கள், அவ்வளோதான். நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கிறதுக்கு இப்போ என்ன செய்கிறீங்களோ அதை எண்ணங்களற்று வெறும்னே கவனிச்சிங்கன்னா நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எண்ணங்களோடு இணைந்து உங்களுடைய மனதை எழுப்பி ஓட்டி சிதறிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் நிகழ்காலத்தில் இல்லை. அதனால் நிகழ்காலத்தில் வாழ்கிறது அப்படின்றது நீங்கள் கவனித்தா நிகழ்காலத்தில் இருக்க முடியும், நிகழ்கின்ற காலத்தில் இருக்க முடியும். ஆனால் நம்ம எல்லாரும் நிகழ்ச்சிகளின் மீது நம்முடைய தீர்ப்புகளை ஓட்டிக்கொண்டு நமக்கு கிடைத்த அறிவின் அடிப்படையில் நிகழ்ச்சிகளை அளந்து கொண்டு பேசிக்கொண்டும் திரிந்து கொண்டிருக்கிறோம். நினைவுகள் என்னை மிகவும் துன்பப்படுத்துகிறது. வணக்கம் கணேசன். நினைவுகள் என்னை மிகவும் துன்பப்படுத்துகிறது. நினைவுகள் அப்படின்றது நீங்கள் வாழ்ந்த வாழ்வின் ஒரு விதமான, எப்படி சொல்கிறது, நீங்கள் வாழ்ந்த வாழ்வின் அனுபவங்கள் தான் உங்கள் நினைவுகள். அது இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்திருக்கீங்கள்ல, அதன் அடிப்படையில் உங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் சதா காலமும் உங்கள் மனதில் எழுந்து கொண்டே இருக்கிறது. அதை பற்றி நினைத்தவுடன் அந்த விஷயத்தை பற்றியான உங்களுடைய அனுபவங்கள் நினைவுகளாக உங்களுக்கு எழுகிறது. புரியுதுங்களா? அதனால் நினைவுகள் என்னை துன்பப்படுத்துகிறது அப்படின்லாம் சொல்ல முடியாது. நினைவுகளை பாருங்கள், அவ்வளோதான். நீங்கள் பார்க்கும் பொழுது நிகழ்காலத்தில் வாழ்கிறீர்கள். இந்த நிகழ்காலத்தில் வாழ்கிறது தான் உச்சகட்டமான ஆன்மீகம். உங்களுடைய இருப்பில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நிகழ்காலத்திலே வாழ முடியும்.
உங்கள் இருப்பில் இருக்கிறதுக்கு நீங்கள் கவனிக்கணும். இருப்பில் இருக்கிறது அப்படின்னா உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குல்ல, ஏதோ ஒன்று இருக்குது. கவனிக்கும் பொழுது அது தனியாக மாறிடும். நீங்கள் இப்பொழுது எண்ணங்களோடு இணைந்து உங்களுக்குள்ள எழற எல்லா உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாத்தோட இணைந்து நீங்கள் செயல்பட்டுட்ருப்பீங்க. நீங்கள் யாருன்னு தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதேதோ எழுதுல்ல, அது கூடலாம் இணைந்து உங்கள் வாழ்வை நகர்த்துவீர்கள். அது நிகழ்காலத்தில் வாழ்றது இல்லை. உங்களுக்கு எழுகின்ற எண்ணங்களின் அடிப்படையில் உங்களுடைய மனநிலைகளை மாற்றி மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மாறி 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 உள்ளுக்குள்ளே ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்ருக்குல்ல, அதில் வாழ்கிறது நிகழ்காலம் இல்லை. உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்து கொண்டே இருக்குதில்ல, அதை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ்கிறீர்கள். கவனமாக இருக்கிறதுனா எப்படி? கவனமாக எப்படி இன்னும் அதிகமாக இருக்கிறது? கவனமாக இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய சொந்த இருப்பில் இருக்கிறீர்கள். கவனமாக இருக்கும்போது நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கிறீர்கள். கவனமாக இருக்கும் பொழுது நீங்கள் வாழ்கிறீர்கள். வாழறது அப்படின்றது அதுவாக நடக்கிறது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா நீங்கள் வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த ஆன்மீகமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிறைய விஷய ஞானங்களாக மாறி உங்களுக்கு என்னெல்லாம் புரிஞ்சிருக்கோ அதன் அடிப்படையில் மற்றவங்க சொல்கிறத புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆன்மீகத்தை வித்தியாசமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆன்மீகம் என்பதே நீங்கள் மட்டும்தான். புரியுதுங்களா? நீங்கள் மட்டும்தான். உங்களை வடிவமைப்பது தான் ஆன்மீகம். உங்களை செம்மைப்படுத்துவது தான் ஆன்மீகம். இந்த கவனம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஆன்மாவின் இயல்பு கவனித்தல். புரியுதுங்களா? ஆன்மாவின் இயல்பு கவனித்தல். உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குல்ல, உயிராவோ ஆன்மாவோ இல்லை தூய ஆவியோ ஏதோ ஒன்று உள்ளே இருக்குதான்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு ஒன்று தான் தெரியும், கவனிக்கிறது. அதோடைய இயல்பே கவனிக்கிறது. நீங்கள் கவனிக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய சொந்த இருப்பில் நீங்கள் நிலைநிறுத்தப்படுகிறீர்கள். அங்கே நீங்கள் கவனித்து உங்களுடைய இருப்பில் நிலைநிறுத்தப்படும் பொழுதெல்லாம் நீங்கள் இந்த பிரபஞ்ச வெளியில் இணைகிறீர்கள். இங்கே வெளியில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, வெட்ட வெளி. நீங்கள் கவனிக்கும் பொழுதும் ஏதுமற்றவராய் அது கூட இணைய முடியும், கார்லேட் ஆகிடுவீங்க. அப்பொழுது இந்த உலகம் இருக்குல்ல, அது ஃப்ரீ. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒரு விதமாக உங்களுக்கு புரியலாம். இந்த உலகம் உண்மையாகவே ஃப்ரீ தான். எப்போன்னா நீங்கள் உங்களோட சொந்த இயல்பில் இருக்கும்பொழுது. அப்போ தான் படைக்கும் ஆற்றலையும் விருப்பத்தின் அடிப்படையில், நினைப்பின் அடிப்படையில் உங்கள் வாழ்வை வாழ முடியும். கவனிக்கிறது எப்படி அப்படின்னா, முதல்ல உங்களுடைய உடல் அசைவுகளை கூர்ந்து கவனியுங்கள். நீங்கள் பேசுவதை, கேட்பதை, சாப்பிடுவதை, நகர்வதை, நகர்த்துவதை, நீங்கள் எதெல்லாம் செய்கிறீங்களோ, புரியுதுங்களா? எதெல்லாம் செய்கிறீங்களோ, உங்களுடைய அசைவுகளால் எதெல்லாம் செய்கிறீங்களோ, நீங்கள் பேசுவதை, நடப்பதை, உண்பதை, இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஜப்பானில், சைனாவில், திபெத்தில் இந்த மாதிரியான முறைகள் இருக்குது. கவனிக்கிறதுன்ற ஒரு முறை. இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா, சாப்பிட்றத கவனமாக சாப்பிட்றது. இப்போ நீங்கள் தட்டெடுக்கிறீங்க, சாப்பிட்றதுக்காக தட்டெடுக்கிறீங்கன்னா, தட்டெடுத்து அதில் சாப்பாடை போட்டு குழம்பு ஊற்றி உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வச்சு பொறுமையாக ருசித்து மென்று இது எல்லாத்தையும் கவனமாகவே செய்யுங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனால் இதை நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் புரியும். இந்த மாதிரி எல்லாத்தையும் காலையில் கண் விழித்ததுலேருந்து எழுந்து நம்மளுடைய கால் தரையில் படுறதுலேருந்து நீங்கள் எல்லாத்தையும் கவனமாக செய்யுங்க. பல் விளக்குறத கவனமாக செய்யுங்க, முகம் கழுவுறத கவனமாக செய்யுங்க, குளியலை கவனமாக செய்யுங்க. உங்களுடைய எல்லா வேலைகளையும் கவனமாகவே செய்து பாருங்கள். முதல்ல உங்களுடைய உடல் அசைவுகள்லேருந்து தொடங்குங்க. புரியுதுங்களா? உடல் அசைவுகள் நீங்கள் எதெல்லாம் செய்கிறீங்களோ அதை கவனமாக, சமைக்கிறத கவனமாக செய்யுங்க. ஆனால் உங்களுடைய மனம் எண்ணங்களின் வாயிலாக எங்கெங்கேயோ ஓடும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் செய்யணும். அது மட்டும்தான் உங்களுடைய எய்ம். அது மட்டும்தான் உங்களுடைய முயற்சியாக இருக்கணும். நீங்கள் எத்தனை வாட்டி உங்களே மறந்தாலும் பரவாயில்ல. வணக்கம் ராஜேந்திரன்.
வணக்கம் காலை வணக்கம் தேவாயா. காலை வணக்கம். எத்தனை வாட்டி நீங்கள் உங்களை கவனிப்பதை மறந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் கவனமாக செய்ய தொடங்குங்க. உங்களோட வேலையே எத்தனை வாட்டி மறந்தாலும் திருப்பி திருப்பி உங்களுடைய செயல்களை கவனமாக செய்கிறது தான். கவனமாக பேசுறது, கவனமாக உங்களுடைய வேலையை செய்கிறது, எல்லாத்தையுமே கவனமாக செய்கிறது. இதை தான் நான் செய்தேன். இதை நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாழ்வு ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையில், எவ்வளோ பெரிய துன்பத்தில் உங்கள் வாழ்வு இருந்தாலும் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். வேறு எதாலையும் உங்களுடைய வாழ்வை மாற்ற முடியாது. உங்களை இந்த பிரச்சனைலாம் என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கும். இதிலிருந்து விடுபடுறதுக்கான வழியை காண்பிக்கும். முதல் நிலையில் உங்களுடைய எல்லா அசைவுகளையும் நீங்கள் கவனித்தாக வேண்டும். புரியுதுங்களா? இதெல்லாம் ரொம்ப பழமையான தன்னை அறிவதற்கான வழிமுறைகள். புரியுதுங்களா? லா ஓட்ஸு, அப்புறம் நிறைய பேர்லாம் இருக்காங்க. கிங் மிங் கங் அப்படின்னு நிறைய புத்தகங்கள்லாம் இருக்குது. அதிலலாம் எப்பயோ போட்டாங்கன்னா அவங்க இதெல்லாம் செய்து பார்த்து இந்த புத்தகங்கள்லாம் 300-200 வருடங்களுக்கு முன்னாடியே எழுதப்பட்டு இன்னும் ஜப்பான், சைனா, திபெத்தியன் இவங்கெல்லாம் இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க டெய்லி ஒரு காஃபி குடிக்கிறத இந்த மாதிரி செய்வாங்க. அவங்க செய்கிற செயல்களை கவனமாக செய்வாங்க. இப்போ வண்டி ஓட்டுறீங்கன்னா கவனமாக நீங்கள் வண்டி சாவி எடுக்கிறதுலேருந்து இதெல்லாம் கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கலாம். இல்லை இதெல்லாம் செய்தால் மாறுமான்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஆனால் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருந்து ஒன்று விழிப்பாகும். அது இந்த உலகத்தில் எது கூடயும் ஈடாக வைக்க முடியாத ஒன்று. இதை நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா உங்களால் நிறைய விஷயங்களை உங்களை பற்றியே புரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். வெளியில் நம்ம எதையும் தேடுறதுக்கு இல்லை, உள்ளுக்குள்ளே தான் எல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு புரியும். நம்ம எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் கற்பிக்கப்பட்ட போதும் நம்மளால் அதெல்லாம் செய்ய முடியல. செய்தால் மட்டும்தான் வாழ்வு. எல்லாத்தையும் நம்ம செய்தியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு அறிவின் குப்பையாக நம்ம நகர்றதுனால எந்த யூஸும் கிடையாது. யார்கிட்டனா பேசும்பொழுது நம்மளுக்கு தெரிந்த விஷயங்களை வாந்தி எடுப்பதனாலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. செய்து உங்கள் வாழ்வாக மாற்றாத வரை உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. புரியுதுங்களா? உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் அறிவு குப்பைகளை நீங்கள் சேகரித்து வச்சுருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு தெரியலாம். ஆனால் நீங்கள் செய்யணும். இதை செய்து பாருங்கள். முதல்ல உங்களுடைய உடல் அசைவுகள், உங்களுடைய பேச்சு, நீங்கள் எதெல்லாம் உங்களுடைய உடல் வழியாக செய்கிறீங்களோ அதில் கவனமாக செய்து பாருங்கள். அப்போது உங்களுக்குள்ளே இருந்து ஒன்று கட்டாயம் விழிப்படையும். இது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது. இதை நீங்கள் செய்து பார்க்கணும். நீங்கள் ஒரு பிரம்மாண்டத்தை கண்டறிவீர்கள். அதுவும் உங்களுக்குள்ளே இருக்கிறத பார்ப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆன்மீகமே புரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் புரியாது. இதில் நீங்கள் எத்தனை வாட்டி தோற்றாலும் பரவாயில்ல, எத்தனை வாட்டி செய்ய முடியலனாலும் பரவாயில்ல. ஆனால் உங்களோட கவனம் மொத்தமே கவனிக்கிறதுல இருக்கணும். நீங்கள் மறந்துட்டு உங்கள் எண்ணம் எங்கேயோ உங்களை இழுத்துட்டு போயிட்டாலும் பரவாயில்ல. ஆனால் செய்கிற வேலையில் திருப்பி 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 கவனத்துக்கு வாங்க. புரியுதுங்களா? திருப்பி திருப்பி கவனத்துக்கு வாங்க. இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த மிகப்பெரிய ஞான மக்கள் எல்லாரும் இதை தான் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ரமணர்லேருந்து, ஓஷோலேருந்து, ஜே.கே. கிருஷ்ணமூர்த்திலேருந்து, அப்புறம் இன்னும் நிறைய வெளிநாட்டு ஞான மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே இதை தான் சொல்கிறாங்க. இதை தான் செய்ய சொல்கிறாங்க. இப்போது ஓஷோ விழிப்புணர்வுன்னு ஒரு புக்கில் இதெல்லாம் சொல்லியிருப்பார். அவரு இதை சொல்லலை, அவரது கிடையாது இது. நம்ம எல்லோரும் ஓஷோ 1,00,000 புக்கு படிச்சிருக்காரு. அதிலேருந்து இதை சொல்லிகிட்ருக்காரு. இது எப்பயோ சொல்லப்பட்டது. அதனால் ஓஷோ சொல்லிட்டாரு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இதை பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்லலாம். சொல்றது புரியுதுங்களா? இதை நீங்கள் வாழ்ந்து பார்த்து உங்களுக்குள்ளே எதையோ நீங்கள் கண்டறிஞ்சிங்கன்னா இது உங்களுது. அது வரைக்கும் யாரோ சொன்னது தான். இப்போ நான் சொல்லின்னு இருக்கேன், அவ்வளோதான். இதை நீங்கள் செய்து பார்த்து, இது விழிப்புணர்வு புக்கில் ஓஷோ சொன்னார்னா, ஓஷோ சொல்லலை. அதுக்கு முன்னாடி லாபோட்ஸோ சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? நீங்கள் இந்த ஆன்மீகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 400-500 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விதமான தன்னை அறிவது, செல்ஃப் ரியலைசேஷன் பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? ஆனால் மனிதர்களால் தான் இதை செய்ய முடியல. ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. இதை தாண்டி நிறைய வேலை இருக்குது. அதனால் அவங்களால செய்ய முடியல.
புரியுதுங்களா? முதல்ல உங்களோட உடல் அசைவுகள கூர்ந்து கவனிக்க கத்துக்கங்க. இதுவே உங்களுக்கு பெரிய விதமான மாற்றத்த உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். அதுக்கப்புறம் உங்களோட எண்ண அசைவுகள கவனிக்க ஆரம்பிங்க. இது உண்மையா பலன் தரும். இப்போ நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், நீங்க என்ன தியானம் பண்ணாலும், தியானம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா, உங்களுடைய மனத நீங்க சரி பண்ணாத வரைக்கும், உங்க மனம் செம்மையாகாத வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே பயன் தராது. தியானம் என்பது செய்யறதில்ல. இத செய்தீங்கன்னா தியானமாவே இருப்பீங்க. இத செய்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் இப்ப நீங்க முயற்சி பண்ணி கவனிக்கிறது, அது உங்க இயல்புன்னே புரியும். உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்கள சுத்தி நடக்கிற எல்லாமே உங்களுக்கு அறிவிக்கப்படும். நீங்க எதனா ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா, அந்த இப்ப ஏதோ ஒரு ஒரு துணி கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுக்குள்ள யாரு இருக்கிறாங்கன்ற முதல் கொண்டு உங்களுக்கு அறிவிக்கப்படும். இதெல்லாம் என்னோட வாழ்வின் அனுபவம். நான் யார பார்த்தோ, இல்ல சொன்னத வச்சோ பேசல. நீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா, அந்த இடத்தை பற்றி, அந்த சூழலை பற்றியான அறிவிப்புகள் உங்களுக்கு வரும். நீங்க உணர்வு ரீதியா கனெக்ட் ஆயிடுவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் விலக்கிட்டு, அந்த மாரி எனக்கு நெறைய வாட்டி நடந்திருக்கு. இப்போ நான் ஒரு இடத்துக்கு போறேன். அதுக்குள்ள இவங்க இருப்பாங்கன்னு அறிவிப்பு வரும். அது உள்ள போய் பார்த்தா அவங்க இருப்பாங்க. அது ஒரே பிரம்மாண்டமா இருக்கும் இந்த வாழ்க்கைய நீங்க வாழ்ந்து பார்த்தீங்கன்னா. ஆனா நம்ம எண்ணங்களின் அடிப்படையிலும், கடந்த கால நினைவுகளிலும், எதிர்கால நினைவுகளிலும் சிக்கி சிதறி, அதையே ஓட்டமா ஓட்டி, ஒரே மன உளைச்சல்ல நம்மளுடைய ஆற்றலை இழந்த வண்ணம் நம் வாழ்வை நகர்த்திக் கொண்டிருக்கிறோம். இப்போ நான் இத சொல்றேன்னா, நெறைய ஞானிகள் இத சொல்றாங்கன்னா, இத செய்யணும். ஞானிகள நீங்க கொண்டாடுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவங்களுக்கு அவங்க பொறந்த நாள கொண்டாடுறதுனாலயோ, அவங்க ஃபோட்டோ வச்சுக்கிறதுனாலயோ ஒரு யூஸும் கிடையாது. நீங்க அத செய்யணும். அவங்க சொன்னத செய்யணும். புரியுதுங்களா? அவங்க ஃபோட்டோ வச்சு டெய்லி பூ போட்டு, ஏதோ அதெல்லாம் யூஸ் கிடையாது. அவங்க ஏதோ ஒண்ணு சொன்னாங்கல்ல, அத செய்ய முடியுமான்னு பாருங்க. இல்லன்னா அவங்க ஃபோட்டோவ தூக்கி குப்பை தொட்டில போட்டுருங்க. ஏன்னா, நீங்க சும்மா உங்க ஈகோவுக்கு தான் தீனி போட்டுன்னுக்கிறீங்க. டெய்லி பூ வச்சு பேர் என்ன? ஊதுவத்தி கொளுத்தின்னு எதையோ ஒண்ணு உங்களால முடிஞ்ச அந்த ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணின்னு இருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்க சொல்றத உங்களால செய்ய முடியலன்னா, அந்த ஃபோட்டோவ தூக்கி குப்பை தொட்டில போட்டு, நீங்களும் குப்பை தொட்டிலே விழுந்துருங்க. ஏன்னா, நம்ம வாழ்க்கை குப்பை தொட்டியா தான் மாறப்போகுது அதுக்கப்புறம். புரியுதுங்களா? இத செய்தே ஆகணும். அப்பதான் இந்த உலகம் உங்களுக்கு ஏதேதோ கற்பிக்குதுல்ல, ஏதேதோ சொல்லுதுல்ல, அதெல்லாம் என்னன்னே புரியும். உங்கள பத்தியான அறிவே அப்பதான் வரும். இதுவரைக்கும் நம்மளுக்கு கல்லூரியில கற்பித்த அறிவுலாம் நெறைய இருக்குல்ல. காலேஜ்ல, ஸ்கூல்ல, எங்கெங்கேயோ ஆஃபீஸ்ல அந்த அறிவெல்லாம் அறிவு கிடையாது. இது உலகத்தை நகர்த்துவதற்கு உங்களுடைய உதவி. உங்களை பற்றிய அறிவே உங்களை உற்று நோக்கும் பொழுது தான் வரும். நான் உற்று நோக்கினே இருக்கேன். எனக்கு எப்போ வரும்லாம் கேட்கக்கூடாது. அது எப்ப வேணாலும் வரும். நீங்க உங்களால முடியும். ஏன்னா, அவ்வளோ கஷ்டமான விஷயம் அது கிடையாது. ஆனா, கொஞ்சம் சிரமமா இருக்கும் செய்யறதுக்கு. ஆனா, உங்களால எல்லாராலயுமே அது முடியும். நீங்க இத செய்து பார்த்தே ஆகணும். இல்லன்னா, இதெல்லாம் கேட்கறதுனால எந்த பயனும் இல்ல. ஏன்னா, உங்களுக்கு எல்லா நல்ல விஷயமும், நல்லதும் உங்களுக்கு தெரியும். உங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஆனா, செய்யறது தான் இல்ல. செய்தா வலிக்குது. கஷ்டமா இருக்குது. புரியுதுங்களா? ஆனா, வாழ்க்கைய மட்டும் மாத்தணும். கடவுள் உங்கள காப்பாத்தணும். கடவுள் உங்கள எதுவும் செய்திறக்கூடாது. கடவுள் எப்பயுமே யாருக்குமே எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் உங்களுக்காகவே எல்லாவற்றையும் செய்து கொள்கிறீர்கள். புரியுதுங்களா? அதனால முதல்ல உங்களுடைய உடல் அசைவுகள்ல இருந்து கவனிங்க. இப்ப ஏதாச்சும் எதுனா சொன்னா உடனே தீர்ப்புகள்ல இயங்குறத நிறுத்துங்க. எல்லார பத்தியுமான தீர்ப்புகள்லேருந்து, ஜட்ஜ்மெண்ட்லேருந்து, குறை பேசுறதுலேருந்து விலகி, உங்கள மட்டும் தெரிஞ்சுக்கினா போதும். நீங்க மட்டும் தான் தப்பு. முதல்ல அந்த இடத்துக்கு வந்துருங்க. உங்கள சுற்றி நடக்கிற எல்லா சூழல்களும் நீங்கள் உங்களுக்காக அமைத்தவையே. அது இப்ப நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. உங்கள உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா, நான் தான் என்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கிறேன்னு உங்களுக்கு புரியும். எனக்கு இந்த மாரி எல்லாருமே சொல்லுவாங்க முன்னாடி. அப்ப ரொம்ப கோவமா வரும். நான் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா நான் தான் இத ஈர்த்தனான்ட்டு ரொம்ப கோவமா வரும். கொடூரமான வார்த்தைகள கொண்டு திட்டியிருக்கேன். ஆனா, அதுக்கப்புறம் தான் தெரியுது, உண்மையானவே நம்மளுடைய வாழ்வை நாம் தான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய உடல் அசைவுகள கவனித்தே ஆகணும். புரியுதுங்களா? முதல் நிலை அதுதான். இல்ல கொஞ்சம் அது சிரமமா இருக்குன்னா, டெய்லி காலையில எழுந்து டீப் பிரெத் ஒரு 30 எடுக்கணும். டீப் பிரெத் அதாவது மூச்ச உள்ள இழுத்து, இதுக்கு மேல இழுக்கவே முடியாதுன்ற ஒரு இடம் வரும்ல, அதுவரையும் மூச்ச மெதுவா இழுத்து, அதுக்கப்புறம்
மூச்சை மெதுவாக வெளியில் விட்டுட்டு மூச்சை இதுக்கு மேலே விடவே முடியாது அப்படின்ற காற்று எதுவுமே உள்ளே இல்லைன்ற சூழலில் திருப்பியும் டீப் பிரெத் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு 30 டெய்லி நீங்கள் பண்ணிவிட்டு சும்மா கொஞ்ச நேரம் ஒரு 15 நிமிஷம் உங்களோட உள்ளுக்குள்ளே மூக்கு வழியாக போதில்ல காற்று, அது ஒரு ஒரு 15 நிமிஷம் கவனிச்சுனே வந்தீங்கன்னா இதை உங்களால் ஈஸியாக கவனிக்க முடியும். உங்களுடைய உடல் அசைவுகளை கவனிக்க முடியும். புரியுதுங்களா? இதை நீங்கள் டைரெக்டாக கூட செய்யலாம். ஆனால் ரொம்ப மனம் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா கொஞ்ச நேரம் ஒரு 30 டீப் பிரெத்தும் ப்ளஸ் ஒரு 15 நிமிஷம் இதுக்கு நீங்கள் நேராக உட்காரணும், சின்முத்ரா வச்சுக்கணும், எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் கவுந்து கூட தலைகீழ தொங்கின்னு கூட கவனிக்கலாம். உங்கள் விருப்பம் அது. இதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. சாஞ்சிக்கலாம், சேரில் உட்காந்துக்கலாம், பெட்டில் படுத்துக்கலாம், உங்கள் விருப்பம். ஒரு 15 ஆனால் தூங்கிட மட்டும் கூடாது. புரியுதுங்களா? எப்படி வேணாலும் இருக்கலாம், தலைகீழ தொங்கலாம், ஓடலாம், உங்கள் விருப்பம். கவனிக்க முடியணும். ஆனால் நீங்கள் 30 மூச்சு டெய்லி எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வித்தியாசமாக இந்த வாழ்க்கை புலப்படும். 15 நிமிஷம் உங்கள் மூச்சை கவனிச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய அசைவுகளை கவனிக்கிறது ஈஸியாக இந்த விஷயம் பண்ணித்தரும். அப்படி இல்லைனாலும் இது இல்லை, எனக்கு அசைவுகளை கவனிக்கிறது ஈஸியாக தான் இருக்குன்னா இது பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். புரியுதுங்களா? இந்த மாதிரி உங்களுடைய உடல் அசைவுகளை கூர்ந்து கவனித்து நீங்கள் பேசுறது, சாப்பிட்றது, செய்யறது, இதை முதல்ல செய்யும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். உங்கள் மனம் உங்களை எங்கேயோ தூக்கிட்டு ஓடிடும். ஆனால் இதை செய்யுங்க. எத்தனை வாட்டி உங்களோட மனம் உங்களை தூக்கிட்டு ஓடினாலும் பரவாயில்ல, திருப்பியும் கவனிக்க ஆரம்பிங்க. இதில் தோற்று போகிறதுன்னு ஒன்று இல்லவே இல்லை. நீங்கள் அதை மறந்துட்டாலும் திருப்பி செய்யலாம். இதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. இதுதான் ரூலே. மறப்பீங்கன்றது தான் உண்மை. மறந்துடுவீங்க, திருப்பி செய்யுங்க. புரியுதுங்களா? இதை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு 60 வயசு ஆகிட்டு இருக்கலாம், இதுக்கு மேலே எனக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. 90 வயசில் கூட நீங்கள் பகவத்கீதையிலே இருக்குது, இந்த தியானத்தை எவன் சிறிது செய்தாலும் அவனுக்கான நன்மை இருக்குது. எல்லா வேத புத்தகங்களும் கவனத்தை தான் பேசின்னு இருக்கு. புரியுதுங்களா? எச்சரிக்கைலாம் பேசுவோம். அதெல்லாம் கவனம் தான். நீங்கள் கவனமாக இருங்க. ஞானிகளெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு உங்களை மட்டும் கவனமாக கருத்தாக கவனிச்சுனே வாங்க. முதல்ல உடல் அசைவுகள், அதுக்கப்புறம் உங்களோட எண்ணங்களை கவனித்து பாருங்கள். நேரம் கிடைக்கும் போது சும்மா எங்கன்னா உட்காந்துருக்கீங்க, இல்லை பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, எங்கேயோ நேரம் இருக்குன்னா உங்கள் கண்ணை மூடியோ இல்லை கண்ணை திறந்தோ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு கலவரம் நடந்துன்னே இருக்குல்ல, அதை கவனித்து பாருங்கள். இது ரெண்டையும் நீங்கள் கவனிச்சிட்டிங்கனாலே உங்களுடைய உணர்வுன்னு ஒன்று இருக்குது. அதாவது உங்களுக்கு ஒரு மாதிரி எப்பயுமே காலையில் எழுந்தவொன்னே ஒரு இரிட்டேஷனாக இருக்கலாம், இல்லை உங்களுக்குள்ளே ஒரு மாதிரி பொறுத்து கொள்ளாத தன்மையில் ஒரு மாதிரி இரிட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கலாம். அதை கவனிச்சிங்கன்னா அது போயிடும். உங்களுடைய உணர்வை கவனிக்கிற ஆளுமே உங்கள்கிட்ட வரும். இந்த 3மே நீங்கள் கவனித்து கைவல்யம் பெற்றுட்டிங்கன்னா, இதில் நீங்கள் கவனிக்கிறதுன்றது தப்பாக கவனிப்பது தான். நீங்கள் இதை இப்போ 100% உங்களால் அதெல்லாம் கவனிக்க முடியாதுன்றது தான் உண்மை. நீங்கள் மறந்துடுவீங்க, திருப்பி செய்வீங்க, இதை செய்துகிட்டே இருங்க. ரிப்பீட்டடாக இதை செய்துகிட்டே இருங்க. இதை நீங்கள் செய்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒன்று தேடிக்கொண்டிருப்பது இலவசமாக உங்களை நோக்கி வந்துடும். அப்போ தான் உங்களுக்கு பரலோக சாம்ராஜ்யம், வைகுண்டம், சிவலோகம், சிவன்னா என்னன்னே தெரியும். புரியுதுங்களா? அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த சாமியாருங்கள்லாம் யார், இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்ன பேசுகிறாங்க, இவங்க சரியாக பேசுகிறாங்களா, தப்பாக பேசுகிறாங்களா, இவங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணுறானுங்கன்னே உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே புரியாது. புரியுதுங்க? இதை நீங்கள் செய்யணும். உங்களுடைய எண்ணங்களை உற்று கவனிங்க. ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள், அது போதும். நீங்கள் அது கூட இணையாமல் ஜஸ்ட் பாருங்கள். இப்போ கடல் இருக்குது, கடலில் வர அலை இருக்குன்னா அது அந்த கடலை போய் ரசிக்கிறீங்கள்ல, அந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் எவ்வளவு கொடூரமானதாகவும் எவ்வளோ நல்லதாகவும் வந்தாலும் அதை நீங்கள் பார்த்தா மட்டும் போதும். அது கூட நீங்கள் எந்த இசைவான தன்மையும் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. அது வந்திருக்குன்னு ஒரு இசைவான தன்மை வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்படி வந்திருக்கு, மோசமாக ஒரு எண்ணம் வந்திருக்கு, அவ்வளோதான். அதை பாருங்கள். அதில் நீங்கள் எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அப்சர்வ். புரியுதுங்களா?
இதெல்லாம் சிம்பிளான விஷயம் மாதிரி தான் இருக்கும். ஆனா இத செய்தீங்கன்னா, மிகப்பெரிய பிரம்மாண்டத்துக்குள்ள நீங்க நுழைஞ்சிருவீங்க. உங்களால இவ்வளோ ஒரு அற்புதமா நம்ம அப்படின்னு உங்களுக்கு புரியும். நீங்கள் மலர்வீர்கள். இத செய்தாலே போதும். நீங்க கண்ண மூடி உட்கார்ந்து மணிக்கணக்குல தியானம் பண்றது. தியானம் என்பது இத நீங்கள் செய்யும்போது உங்களுக்காக நிகழ்வது. அது ஆட்டோமேட்டடா வரும். நீங்க எதையுமே செய்ய முடியாது. நீங்க தியானம் செய்ய முடியாது. நிகழ்காலத்துல நீங்க முயற்சி பண்ணி வாழ முடியாது. எல்லாமே அது அதுவா நடக்கிறது. புரியுதுங்களா? நீங்க செய்யறது இல்ல. கவனிச்சீங்கன்னா இதெல்லாம் அதுவாவே நடந்துரும். நீங்க நல்லவனா மாற வேணாம். நீங்க கவனிச்சீங்கன்னா நீங்க நல்லவன். சொல்றது புரியுதுங்களா? நம்ம எல்லாரும் முயற்சி செய்துன்னு இருக்கோம். ஏதோ ஒண்ணா மாறுறதுக்கு. அது இங்க முக்கியம். நீங்க கவனிச்சா நல்லவன். கவனிச்சா நல்லது நடக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எதையுமே செய்ய வேணாம். கவனிச்சா போதும் எல்லாமே உங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும். நீங்க நல்லது மட்டும் தான் செய்ய முடியும். நீங்க தப்பு செய்ய முடியாது. நீங்க செய்து பாருங்க இதெல்லாம். ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா, நல்லது செய்ய முயற்சி செய்றோம். அந்த மாதிரி எத பண்ணாலும் நீங்கள் துன்பத்தை கண்டடைவீர்கள். கவனிங்க. உங்கள சுத்தி எல்லாம் நல்லது மட்டும் தான் நடக்கும். கவனிச்சா நீங்க நல்லவன். நீங்கள் எண்ணங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியும். நம்ம ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனத்தில இருக்கிறோம் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சுருவீங்க. இதெல்லாம் உடனே நடக்குமா அப்படின்னா, கொஞ்சம் காலம் எடுக்கும். ஒரு 6 மாசம், 10 மாசம். நீங்க எவ்வளோ தீவிரத்தன்மையோட நீங்க செய்றீங்களோ, அந்த அளவுக்கு இந்த தீவிரத்தன்மையோட நீங்க செய்யும்பொழுது, நீங்கள் உங்களையே காண்பீர்கள். இது நிச்சயமா நடக்கும். நான் செய்தத தான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு வேற எந்த வேலையும் இல்ல. இத மட்டும் தான் நான் செய்துன்னு இருந்தேன். நீங்க செய்து பாருங்க. உங்கள் வாழ்வு ரொம்ப லேசா மாறுறத நீங்க கண்டுபிடிக்க முடியும். நீங்க கவனிச்சீங்கன்னா, எல்லா வேலையும் ஸ்லோவா செய்ய ஆரம்பிப்பீங்க. கவனிச்சு பேசுனீங்கன்னா, ஸ்லோவா பேசுவீங்க. கவனிச்சு கேட்டீங்கன்னா, தெளிவா கவனிப்பீங்க. கவனம், 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 கவனம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனிச்சு நடங்க. கவனிச்சு சாப்பிடுங்க. கவனிச்சு பேசுங்க. அப்போ கோபம் தன்னால வராது. நீங்க கோவப்படாம இருக்கிறதுக்காக முயற்சி செய்துன்னு இருக்கீங்க. அது தப்பு. கவனிச்சா கோவம் வராது. கவனிச்சா பொறாம வராது. கவனிச்சா வெறுப்பு வராது. ஆனா இந்த ஆன்மீகம் உங்களுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கலா கத்துக் குடுத்துருக்கு. பொறாமை பட வேண்டாம். அப்படி கிடையாது. நீங்க பொறாமைப்படுவீங்கன்றத நீங்க பார்த்தா போதும். பொறாமைப்படாம இருக்க நீங்க எந்த முயற்சி பண்ணாலும் அத உங்களால பண்ண முடியாது. கோவப்படாம இருக்க நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் கோவப்படுவீங்க. பார்க்கணும். கோவம் வர்றத பார்க்கணும். அவ்வளோதான் உங்க வேல. நீங்க அத தடுத்து நிறுத்துறதோ, நான் கோவப்படாம இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க தப்பு தப்பா நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிற விஷயம். இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அதனால சொல்றேன். ஜஸ்ட் உங்கள கவனிங்க. என்ன சூழலா இருந்தாலும் கவனியுங்கள். அப்ப நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு கவனிக்க மாட்டீங்க. கவனம் தான் நீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க எல்லாத்தையுமே தூங்கும்போது கூட நீங்க கவனமா இருப்பீங்க. இப்ப நான் தூங்குறேன்னு வச்சுக்கங்களேன். நான் தூங்குற மாரி என்னோட உடல் தூங்கிட்டு இருக்கும். நான் ஆனா முழிச்சுட்டு இருப்பேன். அந்த நிலைக்கு நீங்க வருவீங்க. உங்க கனவு உங்களுக்கு வரும்பொழுதும், கனவு வந்துட்டுருக்கும். அந்த கனவ நீங்க தனியா நின்னு பார்த்துட்டு இருப்பீங்க. இப்ப தூங்கும்போது நான் என்னையே பார்க்க முடியும். உங்களால உங்களையே பார்க்க முடியும். நீங்க படுத்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களையே உங்களால பார்க்க முடியும். நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க. என்ன சுத்தி என்ன நடக்குதோ அத ஆனா நம்ம தூங்கிட்டு தான் இருப்போம். ஆனா பார்க்க முடியும். சொல்றது புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு வரும். இப்போ இதெல்லாம் ஒரு மிஸ்ட்ரியா, இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துன்னு பண்ணாதீங்க. சாதாரணமா ஒரு சாதாரண குப்பை தொட்டி மாரி அந்த குப்பைக்கு ஈக்குவலா இத வச்சுன்னு சாதாரணமா செய்யுங்க. ரொம்ப பயங்கரமா ஹைப் ஏத்தி அவ்வளோலாம் பண்ணீங்கன்னா, இது உங்களுக்கு சிக்காது. சாதாரணமாக்கணும் எல்லாத்தையும். புரியுதுங்களா? சாதாரணமா கவனிக்கணும் அவ்வளோதான். இது ஐயோ! ரொம்ப கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும்னா கவனமே இருக்க முடியாது. சாதாரணமா இருக்கணும். நீங்க எத்தன வாட்டி தோத்தாலும் பரவால்ல. செய்யவே முடியலனாலும் பரவால்ல. செய்யணும். அவ்வளோதான். எத்தன வாட்டி மறந்தாலும் பரவால்ல. எத்தன வாட்டி தோத்தாலும் பரவால்ல. செய்யணும். இது நான் உங்களுக்கு இப்ப புதுசா சொல்லல. இது நெறைய பேர் சொல்லிட்டாங்க. நீங்க செய்யாம இருக்கிறீங்க. செய்ய சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல.
நிறைய பேர் சொல்லிட்டாங்க இது. அது அவங்கள்தும் கிடையாது. நான் இப்ப சொல்றேன்ல, இது எந்தும் கிடையாது. இத நீங்க செய்தீங்கன்னா உங்களுது. என் வீட்ல ரொம்ப பிரச்சனை, என் ஒய்ஃப் பிரச்சனை, என் குழந்தைங்க பிரச்சனை, காசு இல்ல, வறுமை, இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம். எல்லாத்தையும் சரி பண்ணணும். அப்பதான் உங்களுடைய மனதின் ஆற்றல்லாம் என்னன்னு புரியும். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, வாழ்க்கை இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, என்னை யாரும் புரிஞ்சுக்கல, அப்படி இப்படின்னு எல்லா விதமான கேள்விகளுக்குமான பதில் நீங்க மட்டும்தான்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆன்சரே நீங்க தான். கேள்வியே ஒண்ணு இல்லைன்னு உங்களுக்கு புரியும். இது அந்த அளவுக்கு பயன் தரக்கூடியது. ஆனால் இதெல்லாம் நீங்க தான் முயற்சி செய்து செய்யணும். இந்த நிலையை கடந்தவங்களோட உரையாடி உரையாடி பேசி அவங்க கூட இருந்தா இது உங்களுக்கு வரும். சும்மா வரும். ஏன்னா உங்களுடைய மனம் அப்படி. மனம் அந்த அந்த இது மாதிரி ஒரு அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கு. அது யார் கூட இருக்குதோ அவங்கள மாதிரியே மாறும். புரியுதுங்களா? இப்போ பழமொழிலாம் சொல்லியிருக்காங்கல்ல, பன்னியுடன் சேர்ந்தும் பன்னியுடன் சேர்ந்த கன்னுக்குட்டியும் ஏதோ சாப்பிடும்னு. ஆனால் பன்னி கன்னுக்குட்டியா ஏன் மாறலை அப்படின்னா தெரில. அது நல்லதா மாறுறது ரொம்ப சிரமம். நல்லதா மாறுறது ரொம்ப சிரமம். கெட்டதா இருக்கிறதுக்கு நீங்க எதுவுமே செய்ய வேணா, நீங்க இருந்தாலே கெட்டதா இருக்கலாம். சொல்றது புரியுதுங்களா? நல்லதா மாறுறதுக்கு உங்க மனதை மாத்துறதுக்கு நீங்க ஏதோ ஒன்று செய்யணும். மனதை எதுவுமே பண்ணாம அது போக்குல விட்டீங்கனாலே கெட்டது தான் அது. அது ஈஸி இல்ல. புரியுதுங்களா? அதனால நீங்க கவனிங்க. கவனிச்சு 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 கடந்து உள்ளே செல்லுங்கள். இது பேர் தான் கடந்து உள்ளே செல்லுதல். எல்லாரும் உள்ளே போருங்க, உள்ளே செல்லுங்கள், கடந்து செல்லுங்கள், கடவுளை காணுங்கள். கடவுள்னாலே கடந்து செல், கடந்து உள்ளே செல், கடவுள். அந்த உள்ள கடக்கிறதுக்கு இதுதான் பாதை. இந்த கவனம் அப்படின்றது தான் பாதை. இதை நீங்க பண்ணீங்கன்னா கடந்து உள்ளே போய் நீங்க யாருன்னு கண்டறிய முடியும். அந்த கண்டறிதல் கூட நீங்க கவனிக்க தான் முடியுமே தவிர, உங்களுடைய விழிப்பு, உங்களுடைய இருப்பு அதுவாக தான் முழிச்சுக்கும். நீங்க அதை எதுவுமே பண்ண முடியாதுன்றது தான் உண்மை. நீங்க இதை மட்டும்தான் செய்ய முடியும். அதுவா ஒரு நாள் கண்ணை திறந்துரும். அது பேர் தான் மூன்றாவது கண், தேர்ட் ஐ. தேர்ட் ஐ ஓப்பன்லாம் சொல்றாங்கல்ல, தியானம் செய்து தேர்ட் ஐ ஓப்பன். அதெல்லாம் ஒரு இமேஜினேஷன். அப்பதான் உங்களுக்கு புரியும் நம்ம எவ்வளோ ஒரு பைத்தியக்காரத்தனமா வாழ்ந்துன்னு இருக்கிறோம் அப்படின்னு புரியும். எல்லாரும் பேசுறதும் எது சரி தப்புன்னே அப்பதான் உங்களுக்கு தெரியும். மூன்றாவது கண் திறப்பது அப்படின்றது உங்களுடைய இருப்பை நீங்க திறக்கிறது தான். அது அதுவாக தான் திறக்கணும். ஆனால் அதுக்கு நீங்க கவனிச்சா மட்டும்தான் முடியும். வள்ளலார் சொன்ன மாதிரி விழித்து இருக்கணும். நீங்க சதா காலமும் விழித்து இருக்கணும், தனித்து இருக்கணும், பசித்து இருக்கணும், ஞான பசி இருக்கணும். நீங்க தனியாவே இருப்பீங்க. புரியுதுங்களா? நீங்க எல்லா மனிதர்களும் நான் நல்லவனா இருக்கணும், நான் நல்ல வார்த்தை பேசணும், நான் பொறாமைப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, வெறுப்பாகக்கூடாது, இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் முயற்சி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கணும். கவனிச்சிங்கன்னா இதெல்லாம் உங்களை விட்டு போயிடும். அந்த அளவுக்கு இந்த கவனம் மிகவும் பயனுள்ளது. உங்களுடைய வாழ்வின் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுதலை நீங்கள் உங்களையே உற்று நோக்கி உங்களுக்குள் செல்வதுதான். வேற எந்த ஞானி, வேதாத்ரி மகரிஷி, இன்னும் நிறைய இங்க கூட்டங்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல. வேற என்ன கூட்டம், எக்கச்சக்க கூட்டம் இருக்கு. திடீர்னு அவர் பேர் வந்ததுன்னு சொல்லி அது எதுவுமே பயனளிக்காது. உங்களுக்கு நிறைய கதை இருக்கும். அப்படி இப்படி பிரம்மா குமாரிகள், அந்த குமார், உங்களுக்கு நிறைய ஸ்டோரி தான் சொல்லுவாங்களே தவிர உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுங்க. ஸ்டோரிலாம் வேணாம். அப்படி எங்க அப்பா அவர் குழந்தையா பிறந்தார். குழந்தையா பிறந்தாரு, என்ன எதுவுமே பண்ண மாட்டாரு. குழந்தையா பிறந்துட்டு அவர் போயிடுவார் தாத்தாவாயிட்டு. இப்போ அதனால என்ன, கடவுளே குழந்தையா பிறந்துருவாரு. சரி, என்ன இப்போ அதனால உங்களுக்கு எதனா பிரச்சனையா? இல்லை உங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்க? கதைகளை கேட்டு கேட்டு வளர்ந்து என்ன பண்ண போறோம்? யோசிச்சு பாருங்க. அந்த காய கல்பமாகிறது, இதாக்குறது, இதெல்லாம் ஒரு ஸ்பெகுலேஷன் தான். நீங்க ஒரு அறிவை, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. உங்களை தெரிஞ்சுக்கிறதுனால தான் யூஸ் இருக்கு. புரியுதுங்களா? இது கோர்ஸு, அது இது மூச்சை இது பண்றது, அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்க போதும் உங்களுக்கு.
கூட்டத்தில் போய் சேராதீங்க. தனித்து நில்லுங்க. தனித்து நின்று முட்டாளாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் கூட்டமாக சேர்ந்து முட்டாளாயிடக்கூடாது. தனித்து நின்னீங்கன்னா நீங்கள் முட்டாளே கிடையாது. ஏன்னா தனித்து நிற்கிறதுக்கு மிகப்பெரிய பலம் வேணும். எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது. நான் மட்டும்தான் இருப்பேன். நான் மட்டும்தான். அதில் யாராலையும் வந்து சேரவே முடியாது. நான் என்ன நினைக்கிறேனோ அதான் செய்வேன். நான் என்ன நினைக்கிறேனோ அதான் பேசுவேன். அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அதை தான் பேசுவேன். ஐயோ அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க, அதெல்லாம் என்னோட வேலை கிடையாது. நீங்கள் தப்பாக நினச்சிங்கன்னா அது உங்களோட தப்பு. தப்பாக நினைக்கிறதே உங்களோட தீர்ப்பு தான். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க பேசுவாங்க. இங்கே யாருமே தப்பு கிடையாது, யாருமே சரி கிடையாது. அப்படி அப்படியே வாழ வேண்டியது தான். மழை நிறைய பெய்யுது, வெள்ளம் வந்துருச்சு. மழை தப்பா? இப்போ தண்ணி இல்லைன்னா எப்படி வாழ்வோம்? மழை தப்பும் கிடையாது, ரைட்டும் கிடையாது. அது இஷ்டத்துக்கு பெய்யுது, அவ்வளோதான். இங்கே யாரும் தப்பு கிடையாது, யாரும் சரியும் கிடையாது. அவங்கவுங்களோட அறிவிற்கு ஏற்றாற் போல், அவங்கவுங்களோட அனுபவத்துக்கு ஏற்றாற் போல் எதையோ ஒன்று பெணாத்துவாங்க, அவ்வளோதான். அதனால எல்லாரையும் அன்பாக பார்க்கறது தான் சரியாக இருக்கும். சரி, ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, அவ்வளோதான். மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் தான் நம்மளுக்கு அறிவுன்னு ஒன்று கிடையாது. சும்மா இருக்கணும். புரியுதுங்களா? அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி எதனா ஒன்று பேசுவாங்க. உங்களை ரைட்டாவோ தப்பாவோ புகழ்ந்தோ இகழ்ந்தோ அது எதுவுமே உண்மை கிடையாது. அது எதுவுமே சரியும் கிடையாது. புரியுதுங்களா? அதனால் இந்த உலகம் வந்து இப்படி தான் இருக்குது. அதனால் என்னை பற்றி இப்படி பேசிட்டேன், அப்படி பேசிட்டேன், அதெல்லாம் தேவையில்லாத வேலை. இந்த யூடியூப் சேனலில் இதை சொல்லிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, 3வது கண்ணை எதனா ஒரு யூடியூப் சேனல் ஏதாச்சும் ஒன்று பார்த்து உங்களுக்கு 3வது கண்ணை திறந்துருக்கிறீங்களா யாருன்னா? புரியுதுங்களா? இன்னொருத்தர் ஆனந்த வாழ்வு, இந்த வாழ்வு, அந்த வாழ்வு, நான் உங்களுக்கு கடவுளை காமிக்கிறேன், அதை எதையும் காமிக்க முடியாது. யாராலையும் காமிக்கிறேன்னாலே காமிக்க முடியாது. உங்களால் ஆனால் பார்க்க முடியும். உங்கள் மனம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஏதோ ஒன்று உங்களுக்கு தேவையாக இருக்குல்ல, அதில் நான் கூட நல்ல கட்டுக்கதைகளை கட்டி உங்களை ஸ்பெக்குலேட் பண்ணி உங்களுக்கு ஆசை காமிச்சேன்னா போதும். கோர்ஸ் ஒன்று இருக்குங்க, அது பேர் இந்த வாழ்வு அந்த வாழ்வுன்னு எதனா ஒன்று போட்டு ஒரு மாதம் டைம், இதை நீங்கள் ரெகுலராக பண்ணின்னு இருந்தீங்கன்னா அடுத்த மாதம் உங்களுடைய வாழ்வு மொத்தமாக மாறிடும். ஃபீஸ் ஆனால் 5 லட்சம். இந்த 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 டைம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரே ஒரு ஸ்லாட் தான் இருக்குது, அதுவும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணின்னு இருக்குது. இப்படிலாம் பேசி உங்கள் மனதை மயக்கி உங்கள்கிட்டருந்து பணம் பறித்து ஒன்றும் இல்லாத குப்பை தொட்டி உங்கள் தலைமையில கவுக்கிறதுலாம் ஈஸி தான். ஆனால் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருமே, ஒன்றுமே இல்லை, இதை போய் கட்டி படிச்சிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிடும்ல. ஆனால் இதை நீங்கள் செய்யுங்க. இது ரொம்ப சிரமம். ஆனால் செய்தீங்கன்னா மிகப்பெரிய வாழ்வை நீங்கள் பெறுவீர்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு முக்தி மோட்சம் எதோ சொல்கிறாங்களோ அது எல்லாமே தெரிஞ்சிடும். இவனுங்க இவ்வளோ பெரிய கதைலாம் விட்டுருக்கானுங்களே அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். யாருமே இங்கே இல்லைன்னு தெரியும். இங்கே சொல்கிற எந்த கடவுளும் இங்கே இல்லைன்னு உங்களுக்கு புரியும். நம்மளை கண்டதை போட்டு ஏற்றி நம்மளை ரொம்ப சிதைச்சிருக்கானுங்கன்னு உங்களுக்கு புரியும். உங்களை கவனிக்கும் பொழுது உங்களுடைய எண்ண ஓட்டங்களை, உங்களோட கான்ட்ரடிக்ஷன்ஸை, நீங்களே சரியும் செய்கிறீங்க, நீங்களே தப்பும் செய்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியும். அதனால் இங்கே யார் மேலேயும் சரி தவறுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்கவுங்க சரியாக தான் இருக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்க சரியாக இருக்கிறாங்கன்னு அப்படியே விட்டுறணும். யாரையும் நீங்கள் திருத்த முடியாது, யாரையும் நீங்கள் சரி பண்ணி உங்களுக்கு அடிமையாக வச்சுக்க முடியாது. அவங்கவுங்க இயக்கத்தில் இருப்பாங்க. உங்களுக்கு குட் மார்னிங் சொன்னால் ஓகே, குட் மார்னிங் சொல்லனாலும் ஓகே, உங்களை மதித்தா ஓகே, மதிக்கலைனாலும் ஓகே. உங்களை நீங்கள் மதிங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களை நீங்கள் உற்று நோக்குங்க. நம்ம கிளாஸுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் போயிருக்காங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், திருப்பியும் வருவாங்க. ஏன்னா வெளியில் ஒன்றுமே இல்லை. போய் பார்த்து டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு வருவாங்க. அப்போயும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. புரியுதுங்களா? டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு அங்கே ஒன்றும் இல்லை, அங்கே ஃபீஸ் கட்டினேன், இதை கட்டினேன், ஏமாந்துட்டேன் அப்படி இப்படின்னுவாங்க. சரி, ஏமாந்துருங்க. ஏமாறுறது கூட ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்கள்கிட்ட காசு எடுத்துட்டாங்க, அவ்வளோதானே, பரவாயில்ல, கொடுத்துருங்க. உங்கள் மனம் அப்படி ஒரு மாதிரி ஒரு இமேஜினேஷன்லேயே இருக்கும். நீங்கள் எதையும் கண்டுபிடிக்கணும் க்யூரியாசிட்டிலே இருக்கிறீங்களா, முதல்ல அதை விட்டுருங்க. அது மாதிரி ஒன்று இல்லை, அது மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. இதை பண்ணிங்கன்னா ஏதோ ஒன்று நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த க்யூரியாசிட்டியே வேண்டாம். நீங்கள் யார், எனக்கு பர்பஸ் என்ன, இந்த வாழ்க்கை என்ன, அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். அந்த கேள்விக்கான பதிலே நீங்கள் கவனித்தா தான் கிடைக்கும். அதை நீங்கள் எந்த பயிற்சி செய்தும் கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அது இன்னொரு யூனிவர்ஸ்க்கு உங்களை கூப்பிட்டு போயிடும், வேறு ஒரு இமேஜினேஷனுக்கு உங்களை கூப்பிட்டு போயிடும்.
வேற ஒரு குப்பை தொட்டி கூட்டின்னு போயிடும். கடவுள் அது இது அமாவாசை, பௌர்ணமி அந்த இது எதையோ ஒண்ணு உங்களுக்கு காமிச்சு குடுத்துருவாங்க. பைத்தியக்காரங்க மாரி, ரோபோட் மாரி. நீங்க அத வச்சு செஞ்சுன்னு அமாவாசை இது அப்படின்னு ஏதேதோ பண்ணுவீங்க. அதான் எல்லா நாளும் இப்ப என்ன ஒரு நாள் தெரியல. அவ்வளோதானே. அதனால இப்ப என்ன? அதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை? இப்ப அமாவாசை, பௌர்ணமி நீங்க என்ன பண்ணின்னு இருக்கிறீங்க அமாவாசை, பௌர்ணமில? ஒண்ணும் பண்ணலல்ல. அந்த மாரி எதனா கோத்துருவாங்க உங்கள. எதனா ஒரு வேல குடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒரு உங்க மைண்டுக்கு ஒரு இமேஜினேஷன குடுத்துருவாங்க. புரியுதுங்களா? இன்னும் காக்கா வடைய தூக்கின்னு போன கதையும், நிலால ஆயா வடை சுட்ட கதையும்லாம் நம்ம நம்பின்னு தானே இருக்கோம். உண்மையாவே இருக்குமோ! அப்படின்னு கூட சில சமயம் நம்ம நம்புறோம். அந்த மாரி ஒரு இமேஜினேஷன்ல இந்த ஆன்மீக உலகம் உங்கள பயணிக்க வச்சுரும். நீங்களும் அத நம்பி ஏதோ ஒண்ணு விளக்கேத்தின்னு, சுத்தின்னு, குருஜி அப்படின்னு எதனா சொல்லின்னு, அவருக்கு கால்ல விழுந்துன்னு, மாலை போட்டுன்னு சுத்தின்னு இருந்தீங்கன்னா, லாஸ்ட் வரையும் சுத்தினே இருக்கலாம். உங்களுக்கு உலக பொருட்கள் எதனா கிடைச்சிச்சுன்னா, அத வச்சு நக்கின்னு இருக்கலாம். அத தாண்டி நீங்க எதையோ ஒண்ணு தேடுறீங்களா, அது உங்களுக்கு கிடைக்காது. உங்கள தாண்டி உங்கள சுத்தி இருக்கிறாங்கல்ல, அவங்களால உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. அவங்கள ஒத்துக்கங்க. அவங்கள மேல அன்பு செலுத்தலாம். அவங்கள அப்படி அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். உங்கள கவனமா பார்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பேர் தான் சுயநலம். உங்கள நீங்கள் எப்பொழுதெல்லாம் கவனமாக பார்த்துக் கொள்கிறீர்களோ, அது பேர் தான் சுயநலம். இந்த சுயநலம் தான் மற்றவர்களுக்கான நலமா மாறும். நீங்க மத்தவங்க மேல கவனமா வச்சுன்னு மத்தவன திருத்தணும்னு நெனைக்கிறது பேர் தான் செல்ஃபிஷ். உங்களோட அறிவு, வெறித்தனம், நீங்க சரியா இருக்கிறேன்னு அவனுக்கு காமிக்கிற வெறித்தனத்தெல்லாம் நீங்க செய்றீங்கல்ல. கேட்டா அவனுக்கு நான் நல்லது செய்றேன். நீங்க நல்லது முதல்ல உங்களுக்கு செஞ்சுங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க ஒரு வெத்து. முதல்ல அதுக்கு வாங்க. சொல்றது புரியுதுங்களா? உங்களுக்கு ஏதேதோ தெரியுதுன்னு நீங்க நெனச்சுன்னு இருக்கிற வரைக்கும் உங்களால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க ஒரு வெத்து, டம்மி. சும்மா நீங்க வச்சுன்னு இருக்க படிச்ச வேலையும், படிச்சுட்டு வேலை வாங்குனதையும், இல்ல ஏதோ வச்சுன்னுருக்கிற காசையும், இல்ல வச்சுன்னு இருக்கிற பொருளால உங்கள பெருமைப்படுத்தின்னுக்கிறீங்க. உங்கள அப்படியே ரோட்ல நிக்க விட்டா உங்க கதை தெரிஞ்சிரும். அவ்வளோதான் அழுதுன்னு இருப்பீங்க. எதுக்கு அழுவுறீங்கன்னு கேட்டா, உங்க உங்க கண்லேருந்து கண்ணீர் வந்துன்னு இருக்கும். எல்லாத்தையும் உங்ககிட்டருந்து புடுங்கிட்டு விட்டா. சொல்றது புரியுதுங்களா? உங்கள கவனிக்கிறத தாண்டி இங்க உன்னதமான காரியம்னு நீங்க செய்யறது வேற எதுவும் கிடையாது. எல்லாத்தையுமே 2 விதமாவும் கிரிட்டிக் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போ கவனமா இருக்கிறது. இத எப்படி வேணாலும் கிரிட்டிக் பண்ண முடியும். இதெல்லாம் செய்யணுமா? அதெல்லாம் செய்யணுமா? இப்படி பண்ணலாமே, அப்படி சரி செய்யாதீங்க. எல்லாமே உங்ககிட்ட நல்லத தான் குடுக்க முடியும். உங்களுக்கு பசிக்கு சாப்பாடு தான் சாப்பிடும். உங்க வாயில தான் நீங்க சாப்பிடணும். நான் சாப்பிட்டு என்னோட பசிய தீர்த்துட்டு உங்க பசி தீராது. புரியுதுங்களா? நேத்து ஒரு காணொளி பார்த்தேன். அதாவது ஒருத்தர் பேசியிருந்தாரு. அது யாரெல்லாம் எனக்கு தெரியாது. "இறைவா! நான் உனக்கு என்ன தருவேன்? எனக்கு என்ன நல்லா வச்சுன்னுருக்கிறியே! நான் உன்ன புகழ்ந்து பாடினாலும் அந்த வார்த்தை நீ குடுத்தது. உனக்கு பூ கட்டி போடலான்னு பார்த்தா அந்த பூவும் உன்து. உனக்கு எதனா பழங்கள பறிச்சு வைக்கலான்னு பார்த்தாலும், அந்த பழமும் நீ பறிச்சது தான். எனக்கு அடுத்த 1 வருஷத்துக்கு போடுறதுக்கு ட்ரெஸ்லாம் இருக்குது. உனக்கு நான் என்னத்த தருவேன்? என்ன இவ்ளோ நல்லா வச்சுன்னு இருக்கிறியே! உனக்கு நன்றி சொல்லக்கூட எனக்கு என்னத்த சொல்ல முடியும்? இந்த அளவுக்கு என்ன நல்லா வச்சிருக்கிறியே! இந்த உலகத்தில நெறைய நல்லது நடக்கணும். அதெல்லாம் என் மூலியமாவே நடக்கணும். அப்படின்னு ஒரு உச்சகட்ட பைத்தியக்காரத்தனமான ஸ்பீச் நேத்து பார்த்தேன். கடவுளுக்கு என்ன தர்றதுன்னே தெரியல. வீடெல்லாம் வித்து குடுத்துருங்க. இவரு எதுவுமே இவர்கிட்டருந்து தரமாட்டாராம். என்ன தர்றதுன்னே தெரியலையே! என்ன தர்றதுன்னே தெரியலையே! இது கேட்டு போதையா வருது எல்லாரும். வொர்ஸ்ட் ஸ்பீச். உனக்கு என்ன தர்றதுன்னே தெரியலன்னா, மனிதர்களுக்கு எதுனா குடு. உன் வீட விய்யு. உன்கிட்ட இருக்கிற காசெல்லாம் குடுத்துட்டு ரோட்ல வந்து நில்லு. கடவுள் பார்த்துக்கட்டும். நல்லதெல்லாம் இவரு வழியாவே நடக்கணுமா? நீங்க அவ்வளோ பெரிய ஆளா நீங்க? என்ன ஏதோ உச்சகட்ட ஈகோல எதனா ஒண்ணு பேசிக்கின்னு, நீங்க கட்டாயம் அத இணையதளத்தில பார்த்துருக்க முடியும். அப்படியே ஹஸ்கி வாய்ஸ்ல பேசிக்கின்னு, "உனக்கு என்ன தர்றது போ நானு? என்ன இப்படி நல்லா பார்த்துக்கினியே, எனக்காக காலைல பால்காரன் வரான், அதான் வரான்." அவனுக்கு ரூ. 500 குடுக்குறதில்ல, ரூ. 2000 குடுக்க முடியுமா? அதான் கடவுளுக்கு குடுக்குறது. சும்மா இஷ்டத்துக்கு நல்லா இருக்குதுன்னு பேசின்னு, கேட்கறதுக்கு கை தட்டுவாங்கன்னு பேசின்னு இருக்கிறதா பேச்சு? எனக்காக காலைல சூரியன் வருது. சூரியனுக்காக என்ன பண்ணீங்க நீங்க? சும்மா உட்காந்துருந்தீங்க. இது மாரி பேசி நீங்க என்ன இந்த மனிதர்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னா,
கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி உங்களை போதை உண்டாக்குறதுக்கு தான் இங்கே எல்லாரும் சுற்றின்னு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? எனக்காக காலையில் பேப்பர்காரன் வரான், பால்காரன் வரான், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு சமைச்சு சோறு போடுறாங்க, விவசாயி பண்ணுறான். ஐயோ! சரி நீ என்னதான் பண்ணுவ? கடவுளுக்கு உனக்கு என்ன கொடுக்குறதுனே தெரில. வீடை வீப்பா, வீடை வீ. இப்போ நீ ஏதோ ஒரு செஷன் எடுக்கிறல்ல, அது காசு வரலாம், அதெல்லாம் கொடு, ஏழைங்களுக்கு கொடு. கடவுள் ஒத்துப்பாரு அதை. என்ன கொடுக்குறதுனே தெரிலன்னா நீ எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. கடவுளை சும்மா புகழ்ந்து பேசி ஒரு 10 பேரை போதைக்கு உள்ளாக்கி இது அப்பப்போ போட்டுக்கு. உங்களுக்கு ஃப்ரீயாக எதெல்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் ஈஸி. எதனா கையை விட்டு போகணுன்னா தான் கஷ்டம். கடவுளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துறதுன்னா என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட இருக்க பொருளை பாதியாக மாற்றிங்க. முடியுமான்னு பாருங்கள். இல்லைன்னா கடவுளை பற்றி பேசக்கூடாது. கடவுள் நல்லவர், அவர் என்னை பாதுகாப்பார். எவ்வளோ பாதுகாக்கணும் உங்களை? உங்களுக்கு 1 கோடி தேவை, 1 கோடி இருக்குது, 10 கோடி வச்சுன்னு கடவுள் என்ன நல்லா வச்சுன்னுக்கிறாரு அப்படின்னா என்னது நல்லா வச்சுன்னுக்கிறாரு? என்ன நல்லா வச்சுன்னுக்கிறாரு? பக்கத்து வீட்டில் ஒருத்தனுக்கு வீடு இல்லை, சோறு இல்லை, திண்டாடுறான், அவனே சரி பண்ண முடியல உங்களால். கடவுள் உங்களை மட்டும் நல்லா வச்சுன்னுக்கிறாரு, கடவுளோட அனுகிரகம் வேணும். இதெல்லாம் உங்கள் ஈகோ, நல்ல ஈகோ இது பேர். இது எப்படின்னா கெட்டதோட உங்களை மொத்தமாக முடிச்சு தள்ளிடும். கெட்டது கூட உங்களை கொஞ்சமாச்சும் எழுந்து நிற்க வைக்கும், உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான பாதையை உங்களை தேட வைக்கும், உங்களை உத்வேகம் பண்ணும். இந்த மாதிரி ஒரு உச்சகட்ட நல்லதை பேசுகிற மாதிரி உங்களை போதைக்கு உள்ளாக்குறாங்கல்ல, அவங்களோட டேஞ்சரஸ் ஃபெலோ யாருமே கிடையாது. அவங்களோட்டலாம் உடனே விலகணும். எப்பயுமே எல்லாரும் எதிர்க்க கற்றுக்கணும். சரியான பேச்சு கிடையாது அது. உனக்கு என்ன தருவனே தெரியலையா? பால்காரனுக்கு 1000 ரூபாய் கேட்டால் 10,000 ரூபாய் கொடுக்கணும் மாதம். அது முடியாது இல்லை. நல்லதெல்லாம் இவர் வழியாக நடக்கணுமா? நல்லது என்னன்னே உங்களுக்கு தெரியாது. என்ன அது நல்லது நடக்கணும்? உனக்கு எதுனா பழம் தரலான்னு பார்த்தா நீ பறிச்சது, அது கூட பறிச்சு தர மாட்டேன், நீ வச்சு சாப்பிடுவேன் அப்படின்ட்டு அதை பார்க்க முடியும். என்ன இந்த மாதிரியான ஸ்பீச் எல்லாம் கேட்டு மயங்கிடாதீங்க. உங்களை மயக்கிற எந்த ஸ்பீச்சும் நல்லது கிடையாது. இப்போ நான் பேசுறது உங்களை மயக்காது. உங்களுக்கு வேணால் தெளிவை ஏற்படுத்தலாம். இல்லை என்ன எப்பயுமே கொடூரமாக பேசுகிறான்னு கூட உங்களுக்கு தோணலாம். உங்களை விழிப்படைய வைக்கலாம், உங்களை 2 துண்டை உடைய வைக்கலாம், உங்களையே நீங்கள் எதிர்க்கிற மாதிரியான வார்த்தைகளை நான் உதித்துன்னு இருப்பேன். புரியுதுங்களா? நீங்கள் விழிப்படைய தான் முடியுமே தவிர உங்களுக்குள்ளே உங்களை அனுப்புறது தான் வேலையை தவிர போதை ஏற்றுறது என் வேலை கிடையாது. இந்த மாதிரி போதை பேச்செல்லாம் கேட்டு இறைவா அப்படி இப்படின்னு உங்ககிட்ட இருக்கிறத பாதியாக ஏழைங்களுக்கு கொடுக்க முடியுமா? முடியாது இல்லை. மற்றவங்களுக்காக வாழ முடியுமா? உன்னையே மற்றவங்களுக்காக அழிச்சிக்க முடியுமா? வாய் ஃப்ரீ பேசக்கூடாது. வாய் திறந்தால் வார்த்தை வரும்னு ஃப்ரீ பேசக்கூடாது. கடவுளுக்கு என்ன கொடுப்பனே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. கொடுக்கணும். அறிவு இல்லாதவனுக்கு அறிவை கொடுக்கணும், சோறு இல்லாதவனுக்கு சோறை கொடுக்கணும். இல்லை அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துருவேன், அவன் மீன் பிடிச்சி சாப்பிடுவான். அதெல்லாம் கதை. உங்ககிட்ட இருக்கிறத இழக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு கதை. இழங்க எல்லாத்தையும். அது எதுவும் இழக்கிறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. வாயை மட்டும் திறக்கிறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்கிறோம். பழம் அப்படி தேனோட இனிப்பாக பேசுறதுக்குலாம் நம்மளுக்கு தெரியும், ஆனால் செய்ய மாட்டோம். புரியுதுங்களா? அதனால அந்த மாதிரி காணொலியெல்லாம் பார்த்து கெட்டு போயிடாதீங்க. நல்லது மாதிரி தெரியும், ரொம்ப நல்லது மாதிரி தெரியும், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உங்களால் இறைவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்க முடியும். உங்களே கொடுங்க. உங்களுடைய மன ஓட்டத்திலேருந்து விலகி உங்களே இறைவனுக்கு அர்ப்பணமாக கொடுங்க. உங்ககிட்ட நிறைய இருந்தால் 4 பேர் கொடுங்க. அது குறையாது, அது வளரும். பயப்படாமல் செலவு செய்யுங்க. இதெல்லாம் பண்ண முடியுமா? என்ன நல்லா வச்சிருக்கிறப்பா, அதை பண்ணுறப்பா, இதை பண்ணுறப்பா, பக்கத்து வீட்டுக்காரன் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறான், ஆனால் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்ப்பா, நான் என்ன மட்டும்தான்ப்பா பார்ப்பேன். அப்படி தான் இருக்கிறோம் நம்ம. புரியுதுங்க? கேட்டால் வாயை திறந்தால் கடவுளை பற்றி அதை திருமந்திரம் அது இதுன்னு ஓத வேண்டியது. என்னத்துக்கு, எதுக்கு அதெல்லாம்? சும்மா இருங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறதுக்காக நம்ம இருக்கிறோம். சும்மா இருங்க. எனக்கு ஒரு திருமந்திரமும் தெரியாது. படித்தாலும் அதை ஞாபகம்லாம் வச்சுக்க முடியாது. நீங்கள் படித்து ஞாபகம் வச்சுக்கிறீங்கனாலே யாருக்கோ சொல்லி உங்களுக்கு தெரியுதுன்னு காமிக்கிறதுக்கு தான் அதை ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் திருமந்திரம்.
உங்கள நீங்க ஞாபகம் வச்சுக்காத வரைக்கும், நீங்க எத படிச்சு திருக்குறள் அதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு இருந்தீங்கன்னா, அது எவனுக்கோ சொல்றதுக்காக, உங்களோட உயர்வு தன்மைய காமிக்கிறதுக்காக நீங்க ஞாபகம் வச்சுன்னு இருக்கீங்கன்னு அர்த்தம். தூக்கி எல்லாத்தையுமே ஓரமா வச்சுட்டு, உங்கள் மீது உங்களை முதன்மைப்படுத்துங்கள். கடவுளுக்கு நான் இத தரமா? ஐயோ! என்ன தர்றது? அப்பா என்ன இவ்ளோ சூப்பரா அதெல்லாம் வேணாம். அந்த கதையே வேணாம். அப்படியே அழுகுறது, கண்ணீர் சிந்துறதெல்லாம் வேணாம். அந்த டுபாகூர்லாம் விட்டுட்டு, மனிதர்களுக்காக வாழுங்கள். பிறருக்காக வாழுங்கள். இந்த ஞானத்தன்மையோட உச்சகட்டமே பிறருக்காக வாழறது தான். அத நீங்க அறிவோட இருக்கும்போது உங்களோட மனம் செய்ய விடாது. அதனால தான் ஞானத்த போதிக்கிறாங்க எல்லாரும். நீங்க உச்சகட்டத்துல போய் உங்கள நீங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வாழ்க்க முடியாது. அதுக்கப்புறம் தான் தொடங்குது. பிறருக்காக சிலுவையை சுமக்கிறதே அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. பிறரை பொறுத்துக் கொள்ளுதலிலும் உங்கள ரொம்ப துன்பப்படுத்துறவங்களுக்கு நல்லது செய்ய முடியுமான்னு பாருங்க. முடியவே முடியாது. ஏன் செய்ய முடியாது அப்படின்னா, மனம் உங்கள தீர்ப்பிலேயே வச்சுன்னு இருக்கும். நீங்க யாருன்னு புரிஞ்சுச்சுன்னா, "இவன் இன்னது என்று தெரியாமல் செய்கிறான், இவர்களை மன்னியும்" அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அந்த மாரி நீங்க மாறுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் அத பண்ணவே முடியும். அதுக்காக தான் ஞானம். ஞானம்ன்றது அடைஞ்சு அங்கேயே நின்னுக்கிறது கிடையாது. எல்லாரும் நம்மளுக்கு மாலை போட்டு நம்ம ஒரு ஆசிரமம் கட்டின்னு படுத்துன்னு தூங்கலான்னு கிடையாது. இல்ல எல்லாரும் ஒரு 1000 பேர் உட்காந்துருப்போம் நம்ம பேசலான்னு. அதுக்கு கிடையாது ஞானம். மத்தவனுக்காக வாழ்றது, மத்தவனுக்காக வெளிச்சத்த தர்றது, அவனுக்கான வாழ்வ அவனுக்கு கொடுக்கறது, அவனே திருப்பி அவனுக்கு தர்றது. இதுக்கு நம்ப அணு அணுவா அழியறது, வெளிச்சமா நம்ப மாறுறது. புரியுதுங்களா? ரத்தம் சிந்தறது ஞானம். ஞானம்னா ஏதோ ஒண்ண கண்டுபிடிச்சுட்டு ஆசிரமத்த கட்டி உட்காந்துக்கின்னு, எவன் ஃபோட்டோவனா அது உள்ள தூக்கி வச்சுக்கின்னு, இவரு என்னோட குரு அது இதுன்னு சொல்லி, அதில எதனா கலெக்ஷன பண்ணி, இந்த வாழ்க்கைய ஓட்டுறதா ஞானம்? ஞானம் என்பதே மத்தவனுக்காக மொத்தமா நம்ம அழியறது. அதுக்கு தான் நீங்க ஞானம் அடையணும். புரியுதுங்களா? மத்தவங்களுக்காக வாழ்றது தான் ஞானம். சும்மா கடவுள பத்தி பேசின்னு, அப்படியே ரொம்ப ஹஸ்கி வாய்ஸ்ல பேசின்னு ஏமாத்துறது இல்ல. கடவுள பத்தி பேசுறதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. என்ன தெரியும் கடவுள பத்தி யாருக்குன்னா? ஒண்ணுமே தெரியாது. எனக்கு குடுத்துட்டேன்னா, நீ திருப்பி குடுத்துரு யாருக்குன்னா. அது செய்ய மாட்ட. எனக்கு குடுத்துக்கிற. உன் கார்ல யாரைன்னா முதல்ல உங்களால ஏத்த முடியுமா? வயசான யாருன்னா ரோட்ல நடந்து போயிறாங்க பாவமா, ஏத்த முடியுமா? முடியாது. எதுவுமே தர முடியாது. உங்க பசங்களுக்கே உங்க கார் கீய குடுத்துட்டு போ முடியுமான்னா முடியாது. நீங்க புடிச்ச சாப்பாடு ஏதோ ஒண்ணு சூடா செஞ்சு உங்களுக்கு குடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு வாய் வைக்கிறீங்க. உங்க குழந்தை ஆன்னு காமிச்சா, அது அது அந்த வாய் உள்ள வைக்க முடியுமான்னு பாருங்க. முடியாது. மத்தவங்களுக்காக உங்களால வாழவே முடியாது. அப்பதான் ஞானத்துக்குலாம் நீங்க வரணும். ஞானம் அடைஞ்சு எங்கனா போய் ஒரு 100 பேர் நம்ம பேசுறத கேட்பான்லாம் வந்துராதீங்க. ஞானம் என்பதே மத்தவங்களுக்காக நீங்க அழியணும். மத்தவங்களுக்காக வலிய பொறுக்கணும். மத்தவங்களுக்காக நீங்க வாழ்வ வாழணும். அது பேர் தான் ஞானம். ஞானம், 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 ஞானம் கூவின்னு ஞானம் அடைஞ்சுட்டு நீங்களே ஒரு இமேஜினேஷன்ல போறது பேர் ஞானம் கிடையாது. அது ஒரு குப்பை தொட்டி. அதெல்லாம் பண்ண முடியுமான்னு பாருங்க. அந்த நிலைக்கு தான் நீங்க வரணும். எல்லாரையும் பொறுத்துக்க முடியுமா? எல்லாருடைய வார்த்தைகள முதல்ல கேட்க முடியுமான்னு பாருங்க. அவங்க பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பேசிருவோம். இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால சொல்றேன். அந்த அளவுக்கு நம்மளுடைய மனம்னு ஒண்ணு இல்ல தான். ஆனா அதுதான் சொன்னா தான் உங்களுக்கு புரியும். மனமே இல்லன்னு உங்களுக்கு ஒரு நாள் புரியும். உங்கள உற்று நோக்கி கவனிச்சா தான் புரியும். இப்போ உங்க வீட்ல நீங்க சமைக்கிறீங்க. உங்க வீட்ல என்னென்ன பொருள் இருக்குன்னு நீங்க டெய்லி பார்க்கறதுனால தான் இல்லாதத வாங்குறீங்க. அதே மாரி தான் உங்கள உற்று நோக்கி பார்த்துன்னே இருந்தீங்கன்னா, எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் உங்களுக்குள்ள வரும். எதெல்லாம் குப்பைகளை போட்டு மறைத்துக் கொண்டு வைத்திருக்கோமோ, அதெல்லாம் நீங்க கண்டுபிடிப்பீங்க. சும்மா இறைவன் இறைவன்னு சால்ஜாப் சொல்லின்னு, நீங்க வச்சுன்னுருக்கிற உலக குப்பைகள்லாம் இறைவன் குடுத்ததா நெனச்சுக்க கூடாது. எதனா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இறைவன் குடுத்துட்டான். என்ன மோசமா நம்ம பேசுறோம். நல்லத பேசுற மாரி உங்கள நாசம் பண்றவங்க தான் இங்க அதிகமா இருக்கிறாங்க. உங்கள எழுப்புறவங்க யாருமே இங்க இல்ல. நல்லத பேசுற மாரி பேசி உங்கள மொத்தமா காலி பண்ணிடுறாங்க. அதனால நல்லதுன்றது நீங்க மட்டும் தான். சரிங்களா? கவனிக்கணும். அது மட்டும் தான் உங்களோட வேல. வேற எந்த வேலையும் உங்களுக்கு இங்க இல்லை. நீங்கள் செய்யும் வேலையெல்லாம் ஒரு விதமான வாழ்வை நகர்த்துவதற்கும், உண்பதற்கும் தான். மற்றபடி உங்களோட தலையாய வேலையே உங்கள நீங்க உற்று நோக்குறது தான். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரியாயிடும். பார்ப்பீங்க. நீங்க செய்தீங்கன்னா, இத செய்யுங்க பார்ப்பீங்க.
பிரச்சனைகள் சரியாவதை அதுவாகவே சரியாகும். நீங்கள் கவனமாக இருக்கும்பொழுது சும்மா இருக்கிறீர்கள். ஒவ்வொரு செயலையும் எப்படி செய்யணுன்ற அறிவு, நுண்ணறிவு உங்களுக்கு புகட்டப்படும். நீங்கள் எல்லாத்தையும் எல்லாரை விட திறமையாக செய்வீங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரியவே இல்லைனாலும், அதை பற்றியான அறிவே உங்களுக்கு இல்லைனாலும், நீங்கள் உங்களுக்கு அந்த அறிவு அப்போ புகட்டப்பட்டு நீங்கள் அதை சிறப்பாக செய்வீங்க. இதெல்லாம் எனக்கு நடந்ததை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அடிச்சு விடலை. அதனால் கடவுளை பற்றி பேசுறதெல்லாம் நிறுத்திடுங்க. கடவுள் அப்படி இப்படி இப்படின்னு சும்மா அதெல்லாம் கடவுள் ஒத்துக்க மாட்டார். அவருக்கே தெரியும் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு, உங்களுக்கும் தெரியும் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வார்த்தையை மாற்றிட்டீங்கன்னா என்ன ஆகும்? கடவுளே நீ போதும்பா அப்படின்னா அவர் கடவுள் எல்லாத்தையும் பிடிங்கி விட்டாருன்னா உங்ககிட்டேருந்து, நீ போதே வாப்பா என் கூட அப்படின்ட்டாருன்னா உங்களால் போக முடியுமான்னு பாருங்கள். அதனால் இந்த மாதிரி டம்மியாக பேசின்னு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்கள் மேலே மட்டும் கவனமாக இருங்க. கடவுள் பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது, தெரியாததை பற்றி பேசாதீங்க. அது தேவையும் இல்லை. அந்த மாதிரி ஒன்று இங்கே இல்லை. நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. முதல்ல அதுக்கு வாங்க. உங்களுக்குள்ளே செல்லுங்கள். நல்லது பேசுகிறேன்னு யாருன்னா உங்களுக்கு போதனை கொடுத்தாங்கன்னா தயவுசெய்து காதை மூடிங்க. நீங்கள் நல்லதுன்னு எதையும் கேட்க வேணாம். கேட்காம இருந்தீங்கனாலே நல்லது. உங்களை மட்டும் கவனமாக கேளுங்க. கேட்பவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். காதால் இல்லை, உங்கள் மனதால். உங்கள் மனதால் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அது உங்களுக்காக படைக்கப்படும். உண்மையாக உங்களுடைய வாழ்வு உன்னதமாக மாறும். கவனிச்சிங்கன்னா மற்றபடி எந்த தியானம் அது இது வந்து ஞான மார்க்கம் அப்படிலாம் பேசிடக்கூடாது. இதை மனதை நீங்கள் செம்மைப்படுத்தாத வரைக்கும் உங்களுக்கு ஒரு மண்ணும் கிடைக்காது. புரியுதுங்களா? அது யோக மார்க்கம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இதுதான் உச்சகட்டம். இல்லை இது அப்படி இல்லைங்க அப்படி நீங்கள் வேணால் எப்படி வேணாலும் உங்களை நீங்கள் வந்து ஸ்பெக்குலேட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் ஒரு இமேஜினேஷனில் போய்க்கலாம். எப்படி வேணாலும் சித்தருக்கு அப்படி இப்படி எதனா பேசிக்கலாம். எது வேணாலும் பண்ணிக்கலாம். இதை செய்யாத வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. நீங்கள் என்ன வேணாலும் ஸ்பெக்குலேட் பண்ணின்னு இருக்கலாம். உங்களை பற்றி என்ன வேணாலும் வார்த்தைகளில் மாறி மாறி பேசினே இருக்கலாம். உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. கோயிலுக்கு போனீங்கன்னா கூட நீங்கள் கை நீட்டும் போது பிரசாதம் தீர்ந்துடும். அந்த மாதிரியான சூழலில் தான் நீங்கள் இருப்பீங்க. உங்களை கவனிங்க. உங்களை சுற்றி எல்லாமே உங்களுக்காக உருவெடுக்கும். அப்போ தான் உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கைனா என்னன்னே புரியும். உங்களுடைய எண்ணம் உருவாகிறதே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் பேசுகிறது எல்லாமே நமக்குள்ளே நடக்கிறத தான் பேசுகிறேன். நமக்குள்ளே என்ன நடந்துகிட்ருக்கோ அதை தான் பேசுகிறேன். நீங்கள் உங்களை கவனித்து பார்த்துட்டு இந்த உரையெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். புரியுன்றதோட நம்மளுக்குள்ளே நடக்கிறது தான் இவன் பேசின்னு இருக்கான்னு உங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? அதனால் இதை தாண்டி நீங்கள் நல்லதுன்னு செய்யறதுக்கு இங்கே வேறு எதுவும் இல்லை. உங்களுக்குள்ளே நீங்கள் அடங்கிறது தான் நல்லது. மற்றபடி உங்களை சுற்றியான எல்லா செயல்களும் அதுவாக நிகழ்ந்துவிடும். யாரையும் ஒத்துக்காதீங்க. நீங்கள் மட்டும்தான் யாரும் நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது செஞ்சுக்க முடியும். யாரையும் ஒத்துக்காதீங்க. எல்லாரும் எதனா சொன்னாங்கன்னா அதை அனலைஸ் பண்ணிவிட்டு சரியாக இருந்தால் எடுத்துக்குங்க. இல்லைன்னா சும்மா இருங்க. எந்த புத்தகம் எதுவுமே உங்களுக்கு பயன்படாது. நீங்கள் பயன்படுவீங்க. ஏதோ ஒரு புத்தகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் படிங்க. அதை எழுதினவர் மேலெல்லாம் அப்படியே ரொம்ப ஈர்ப்பாயிடாதீங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உங்களை தேடுறதுக்கு தான் அந்த புத்தகம் பயன்படணுமே தவிர மற்றவங்களுக்கு கூட்டம் சேர்றதுக்காக நீங்கள் பிறக்கலை. புரியுதுங்களா? மற்றவங்களுக்காக கூட்டம் சேர்ந்து உங்களை நீங்கள் வாழ்ந்துக்கிறதுக்காக பிறக்கலை. உங்களுக்கு முக்கியம் நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு வழிகாட்டுறவங்க தான் இவங்க எனக்கான சொந்தம் என் ஞான ஆசிரியர் தான். எனக்கான சொந்தம் நீங்கள் தான். என் சொந்தங்கள்லாம் இப்போ இருக்கிறாங்களா, அவங்கெல்லாம் சொந்தம் கிடையாது. யார் இறை வழியில் இறைவனை நம்பி வராங்களோ அவங்க தான் என்னோடய சொந்தம். அவ்வளோதான். புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் தயவு செய்து சிந்திச்சு பாருங்கள். உங்களே நீங்கள் எவ்வளோலாம் ஏமாத்தின்னு இருக்கீங்கன்னு பாருங்கள். உங்களால் எதுவுமே செய்ய முடியாது, வாயால் பேச முடியுன்றதை ஒத்துக்குங்க. அப்போ தான் செய்ய முடியும். கொஞ்சமாச்சு மனிதர்களுக்காக மனம் இறங்குங்கள். அதுதான் ஞானத்திற்கான வழி. ஞானம் அடைஞ்சிட்டு
உங்கள நீங்க கண்டுபிடிச்சிட்டா கூட ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மற்றவனுக்காக வாழாத வரையும், மற்றவனுக்காக நீங்க எதையும் இழக்காத வரையும், அந்த ஞானமும் குப்பை தொட்டியில் போட வேண்டியது தான். உங்களுக்கு மோட்சம் இல்ல. புரியுதுங்களா? மற்றவர்களுக்கான வழியை நீங்க பொறுத்துக்காத வரைக்கும், மற்றவங்களுக்கான வழிய காண்பிக்காத வரைக்கும், உங்களுடைய ஞானம் ஒரு குப்பை தொட்டி தான். அந்த இடத்துக்கு நீங்க கவனிங்க. ஒரு 6 மாசம், 1 வருஷம் கவனிங்க. ஏதேதோ இந்த ஞான மக்கள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிரும். அப்பா இதான் சொல்லியிருக்காங்கப்பா, இதான் புரிஞ்சிச்சுன்னு. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே தொடங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மனிதர்களுக்காக வாழணுன்றது தான் உச்சகட்ட ஞானமே. அதெல்லாம் அதுவாவே நடக்கும். உங்கள விட்டு எல்லாமே நீங்கும். நல்லதெல்லாம் உங்ககிட்ட வரும். அதனால இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. இல்ல நான் இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கல அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன்னா இதெல்லாம் உங்க காதுல விழுந்துருச்சுல்ல. இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்த்தே ஆவீங்க. இப்ப இங்க இருக்கிற 23 பேர் காதுல இது விழுந்திருக்குல்ல. இது உங்களுக்கான விருந்து. இது உங்களுக்கான இறை வார்த்தை. இது உங்கள் வாழ்வா மாறியே தீரும். இல்லன்னா காலையில 3 மணிக்கு வர்றது ரொம்ப கடினம். எதுக்கு நம்ம 3 மணிக்கு கிளாஸ் வைக்கிறோம்னா, யாரும் வரக்கூடாது அப்படின்றது தான். வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 3 மணிக்கு வச்சிருக்கோம். இல்ல 1 மணிக்கெல்லாம் முன்னாடி வச்சிருக்கோம். முதல்ல ஸ்டார்ட்டிங்ல. காலையில 1 மணிக்கு. யாருமே சீக்கிரத்துல எழுந்து வந்துரக்கூடாது. சிரமப்பட்டு வரணுன்றதுக்காக தான் 3 மணின்னு வச்சிருக்கோம். புரியுதுங்களா? அந்த தாகமாச்சும் உங்க எல்லாருக்கும் இருக்குதுல்ல. அதுக்காக இறைவன் உங்களை ஆசீர்வதித்தே தீருவான். இறைவன்னா ஒண்ணும் இல்ல. நீங்க உங்களுக்கு கவனமா பாருங்க. அது என்னன்னு உங்களுக்கு புரியும். அதனால தயவு செய்து என்னுடைய ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இத நீங்க செய்தாலே போதும். நீங்கள் எதையோ ஒன்று தேடிக்கொண்டு அலைந்து கொண்டு இருக்கிறீங்கல்ல, அது சும்மா அதுவாவே மலர்ந்து விடும். 1000 தாமரை உள்ளுக்குள்ள ஏதோ மலரும்லாம் சொல்றாங்கல்ல, அது உண்மையாவே மலரும். நீங்க இத செய்தாலே போதும். செய்யுங்கள். இத செய்து கடந்த மனிதர்களோடு உங்களுடைய தொடர்ப வலுப்படுத்திங்க. அவங்களுடைய பேச்சு தான் உங்க மனம் நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுத்தும் இதுல. இதுலயே நெறைய தீர்ப்பு வச்சிருக்கும். இதையே நெறைய சொல்லும். இவன் என்ன எதையோ பேசின்னு இருக்கிறான். இதெல்லாம் என்ன இவங்க பாரு எவ்வளோ நல்லா பேசுறாங்க. இப்படிலாம் ஓட ஆரம்பிக்கும். ஆனா, நீங்க மனம் கடந்த நபர்களோடு, நல்லடியார் கூட்டத்தோடு, அவங்களுடைய சொல்ல கேட்டு இருந்தீங்கன்னா, உங்க மனம் கட்டுப்படும். உங்க மனம் நிக்கும். மனம் நின்றவர்களோடு நின்னீங்கன்னா நிக்கும். அத அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவாங்க உங்களுக்கு. எப்படி வைஃபை வழியா, ப்ளூடூத் வழியா பாட்டெல்லாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோமோ, அவங்க அப்படி நெனச்சா போதும் உங்களுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது உங்களுக்கு, அவங்களுக்கு மட்டும் தெரியும். மத்த யாராலயும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா உங்களுக்கு கட்டாயம் அது தெரியும். அதனால இதெல்லாம் லேசா புரிஞ்சு, கவனமா இருப்பதே உங்கள் வாழ்வின் நோக்கமா எடுத்துங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கவனம் தான் நீங்கன்னே தெரிஞ்சுப்பீங்க. உங்கள் வாழ்வின் மாற்றத்திற்கான வழியும், சத்தியமும் இது மட்டும் தான். பைபிள்ல நானே வழியும், சத்தியமும், ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு இருக்குல்ல. அந்த நான் என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற நான். அதுதான் வழியும், சத்தியமும், ஜீவனுமாய் இருக்கிறது. அதனால இத புரிஞ்சுங்க. இறைவன் அருளால் எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். அடுத்த வாரம் வாங்க. இறைவன் போதுமானவன்.